மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? பச்சரிசி, வெறும் பச்சரிசியை வச்சு காலையில் ஒரு டிஃபன், அதாவது ஒரட்டி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பச்சரிசி தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சரிசி கவரை போட்டுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 மணிக்கு அதை நல்லா தண்ணியில் ஊறின பிறகு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோடு மாவு வச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவி அந்த தண்ணியை ஒரு பேனுக்கு மாற்றுங்க. மாற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த பேனில் உள்ள தண்ணியை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறீங்க. காய்ச்சும் போது அது கட்டியாக மாறும். ஆல்ரெடி கொஞ்சம் மாவை மாற்றி வச்சுருக்கோம். அந்த மாவில் இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா காய்ச்சோம். நல்ல கட்டி பதத்துக்கு காய்ச்சின பிறகு அதை எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்தோம் மாவு, அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம இந்த கப்பு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஆறின பிறகு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாவு கூட சேர்த்து அதையும் நம்ம இப்போ நான் கப்பி காய்ச்சி வச்சுருக்கோம், இதை அந்த மாவு கூட சேர்த்து நம்ம ஆல்ரெடி தேங்காய் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கோம். அது கூட இந்த மாவை கப்பி காய்ச்சி தண்ணி போட்டு நல்லா கை வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கப்பி கரையிற வரை கரைச்சிட்டு தோசைக்கல்லை ஊற்றி சுட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நீங்கள் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரட்டி வீட்டிலே ரெடி. சிக்கன் கறி, மட்டன் கறி எல்லாத்துக்கும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ஒரட்டிக்கு. எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு ரெசிபி. மார்னிங்கில் ஒன்றும் டிஃபன் ஒன்றும் இல்லைன்னா படப்படான்னு ஒரு பச்சரிசியை போட்டு பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.